நகை திருட்டு புகார் காவலர் விசாரணையில் உயிரிழந்த மடப்புரம் கோவில் காவலாளி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு தனியார் நிறுவனம் மூலம் அதே பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவரின் மகனான அஜித்குமார் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். நேற்று மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி தனது மகள் நிகிதாவுடன் சுவாமி கும்பிட காரில் வந்தனர். காரை நிகிதா ஓட்டி வந்த நிலையில் சிவகாமி நடக்க முடியாததால் காவலாளி அஜித்குமார் சர்க்கர நாற்காலியை எடுத்து வந்து கொடுத்தார். அப்போது காரை பார்க்கிங் செய்யுமாறு நிகிதா தெரிவித்தார். இதையடுத்து காரை அஜித்குமார் பார்க்கிங் செய்துள்ளார். வழிபாடு முடிந்த பின்னர் சிவகாமி, நிகிதா ஆகியோர் காரில் ஏறியபோது அங்கு பையில் இருந்த துணிகள் சிதறி கிடந்தன. மேலும் அதில் இருந்த 10 பவுன் நகையை காணவில்லை. இது குறித்து திருப்புவனம் போலீசாரிடம் நிகிதா புகார் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அஜித்குமாரிடம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்து வந்தனர். தொடர்ந்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வெளியே வந்த அவரை நேற்று தனிப்படை போலீசார் மீண்டும் விசாரித்தனர். அப்போது அஜித்குமாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை மதுரை தனியார் மருத்துவமனையில் பரிசோதித்ததில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிப் ராவத் மற்றும் திருப்புவனம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிந்தனர். இது குறித்து உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி கூறுகையில், அந்த ஹேண்டிகேப் வந்து இவன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி எடுக்க தெரியாது, இன்னொரு பையனை எடுக்க சொல்லியிருப்பான் போல. நிப்பாட்டிட்டு சாவியை வந்து 1 hour கழிச்சு கொடுத்தானா. உயிரோட கூட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே, இது நியாயமா? இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி சார். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நகை காணான்னு சொல்லிட்டு 14 கோயில் வேலை பார்த்துருக்காரு. இல்லை வேலை பார்க்கலாம், அவங்க சாமி கூட வந்தாங்க. நம்ம அண்ணன் வந்து கோயில் வேலை பார்த்துருக்காங்க. வண்டிக்குள்ள நகை இந்த ப்ரூஃப் எதுவும் காமிச்சாங்க? ப்ரூஃப் அவங்க சைடு அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம தெரிஞ்சது. கூப்பிட்டு வந்தது கூப்பிட்டு வந்தாங்க. உங்களை அடிச்சாங்களா? அவங்க அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்க. அவனை அடிச்சாங்க, நீ ஃபுல்லா எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னைய அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. எப்போ என்னைக்கு அடிச்சாங்க? இன்னைக்கு மதியம். உங்களை எதுக்கு அடிச்சாங்க? அப்படியாவது சொல்லுவேன், அப்படி உண்மையை சொல்லுவேன். தம்பி அடிச்சு அண்ணன் உண்மையை சொல்லுவேன். உங்களை எப்படி அடிச்சாங்க? காலில் அடிச்சாங்க, முட்டிக்கால் போட சொல்லிட்டு. இறக்கமே இல்லாம அடிக்கிறது, இப்படி இறக்கமே இல்லாம. பேர்லாம் தெரியாது, எல்லாருமே. எத்தனை பேர்? அடையாளம் தெரியும். 7 பேர் இருப்பாங்க. போலீஸ் உங்க தம்பி அண்ணன் இறந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இல்ல அபிஷியலா இப்ப சொன்னாங்க, என்ன ரூம்ல சொன்னாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி அழைச்சிட்டு போகும்போது அங்க ஸ்டேஷன்ல வந்து கிருத்திகா ஹாஸ்பிட்டல்ல வச்சு மறுபடியும் திருப்பணம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதா சொல்லிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பிலாம் எதுவும் நம்ம கொடுக்கல. 3 மணி நேரம் கேஸ் இருக்கா? அதுக்கு முன்னாடி எந்த கேஸுமே கிடையாது. எத்தனை பேர் ரிமாண்டு கூட்டு போனாங்க? 5 பேருங்க சார், என்னோட சேர்த்து 5 பேர். 5 பேர் கூட்டு போனாங்க. கூட்டு போன எல்லாத்தையும் இப்போ இங்கே ரிமாண்டுக்குலாம் கூட்டு போல, விசாரணை எத்தனை அதான் கூட்டு போன இப்போ எல்லாம் இங்கே நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம் சார். காலைல சாப்பாடு ஒரு மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம். அதிகமா இருந்தது நாங்க ஸ்டேஷன்ல வந்து அதிகமா இருந்தது அந்த கம்மால எல்லாத்தையும் அடிச்சாங்க. எல்லாத்தையும் பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. கடைசியா வண்டியில விட்டு நான் சொல்றேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அப்போ உங்க அண்ணன் எப்படி இருந்தாங்க? நடந்து போற ஸ்டேஜ்ல இன்னைக்கு இப்பதான் கடைசி நேற்று பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தேன் சார். இப்போ ஒரு 4 மணிக்கு 4:30 நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு இது உடல்ல எந்த ஒரு நோய் உபாதைகள் வேறபடி அந்த நோய் அதுக்கு முன்னாடி எங்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. அங்கங்க நிப்பாட்டி வச்சு அடிச்சாங்களா? எங்க சார்? எந்த இடத்துல அடிச்சாங்களா? ஆமா, வண்டிக்குள்ளே ரன்னிங்லேயே அடிச்சாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? இந்த சூழலில் இறந்த அஜித்குமாரின் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது.